இந்த ஒரு குழம்பு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், காயே இல்லாத டைமில் கூட நம்மளால் சூப்பராக சுவையாக நம்மளால் குழம்பு செய்ய முடியும். அது என்ன குழம்புன்னு தானே கேட்குறீங்க? நாகர்கோவில் ஸ்டைல் வெறும் குழம்பு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு சில்லுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு. நீங்கள் தேங்காவை பூவெடுத்து சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 5-6 சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3-4 இலை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இலையாக சொல்கிறேன். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, தனி மிளகாத்தூள். அவ்வளோதான். இதை நம்ம மூடி இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். நாகர்கோவில் ஸ்டைல்னாலே தேங்காய் எண்ணெய் தானே, தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூடவே தாளிக்கிறதுக்கு கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூடவே 10 போல் உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம். இது கூடவே ஒரு 5-6 வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 போல் எடுத்து நீங்கள் குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே தாளிக்கிறதுக்கு ஒரு 4 வரமிளகாய் பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தக்காளி தேவையே இல்லை. மெயினாக அதுதான் நம்மளுக்கு. தக்காளி ரேட் அதிகமாக இருக்கிறப்ப இந்த குழம்பை வச்சு ஈஸியாக மேனேஜ் பண்ணிடலாம். கண்டிப்பாக எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 கருவேப்பிலை எடுத்து பிச்சு போட்டு வச்சுக்கிறேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை இப்போ இது கூட சேர்த்துடலாம். நம்ம அரைக்கிறப்ப மசால் பொடி எல்லாமே சேர்த்தாச்சு. அதனால் இதுக்குன்னு தனியாக எந்த மசால் பொடியும் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நாங்கள் அந்த மிக்சியை அதில் உள்ள தண்ணியவே கழுவிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து தண்ணியில் ஊற வச்சு இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாலேயே அதை கரைச்சிட்டு இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடயே இந்த குழம்பு செய்யறதுக்கு மொத்தமாக நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் இருந்தால் போகிறோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும். ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். புளி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொதிச்சா போதும். ரொம்பலாம் அதிகமாக கொதிக்கணும்னு நம்மளுக்கு அவசியம் இல்லை. கொஞ்சமாக கொதிச்சது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், கொதிச்சிருச்சு. நான் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். தக்காளியும் இல்லாமல் காயும் இல்லாமல் நம்ம குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சுட சுட சாதம் போட்டுட்டு இப்போ நல்லா குளிராக நிறைய நம்ம வெறுங்குழம்பு ஊற்றிக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிணைஞ்சி சாப்பிட்றப்போ தாராளமாக ஊற்றிக்கோங்க. சாப்பாடு குழஞ்சி இருந்துச்சுன்னா இன்னும் அருமையாக இருக்கும். இது கூடவே ஒரு ஆம்லேட் போட்டு வச்சுருக்கேன். செம காம்போ. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். இது கூடவே நான் உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆம்லேட்டை மட்டும் வச்சு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஒரே ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த காயும் நம்ம வீட்டில் இல்லைன்னா தக்காளி இல்லை அப்படின்னு நம்ம கவலையே வேணாம். சூப்பராக குழம்பு வச்சு நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு அசத்திடலாம் கொடுத்து. ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. பாய்.